இலக்கியா இருந்துட்டு என்னென்னமோ நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் போட்ட பிளான் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம போயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாவ வந்து அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கல்யாணம் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தா, ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்ட குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் சொல்றாரு. அத கேட்டு இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட போறாங்க. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா நடிக்கிறதுக்காக தான் மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்க லவ் பண்றது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொய் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணங்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க கௌதம் இருந்துட்டு இப்படி சொன்ன உடனே இலக்கியாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சா? அதே சமயம் இப்போ நம்ம கௌதம் எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய க அ கா கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கும்போது பயங்கர கோவப்பட்டாரு. அது என்னமோ உண்மதான். ஆனா கடைசியில நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது. கல்யாணம் அப்படின்ற ஒரு பந்தம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலிய வந்து திருத்துறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னும்போது, அத நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயமும், கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஊரறிய, உலகறிய தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அஞ்சலி அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ரியாக்ஷன காட்டுவா. அந்த ஒரு ரியாக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மாறிட்டா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும், அஞ்சலியும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். இல்ல அவ அப்பவும் மாறாம தான் அப்படியே தான் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து கஷ்டம் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அதாவது நீங்க நினைக்கிற மாரி ஆள் கிடையாது நானு. எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் சார் சொன்னதுனால மட்டுமே தான் இந்த மாரி வந்து நான் எல்லாத்தையுமே பண்ணேன். உங்கள லவ் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சேன் அப்படின்ற மாரி. இத கேட்ட உடனே கார்த்திக் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க வேணா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா நான் வந்து நடிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பட் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மனசுக்குள்ள எந்த இடத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா இருந்துட்டு இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா, "நீ பொய் தானே சொல்ற பிரியா. நீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது தானே. நீ பொய் சொல்ற தானே. என் அண்ணன்லாம் அப்படி வந்து பண்ணியிருக்க மாட்டாரு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அதாவது உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், இந்த மாரி ஒரு ஏற்பாடே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து இப்போ பிளான் போட்டிருக்காரு. எல்லாமே ஓகே தான். அது எதுக்காக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.